ஷிஃப்ட் ராக்கெட் நிறுவனத்தோட ஐபிஓ வந்திருக்கு. இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாவா? இந்த ஐபிஓல அப்ளை பண்ணா எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? லாங் டெர்முக்காக அப்ளை பண்ணலாமாங்கிற ஃபுல் டீட்டெயில பார்க்கலாம் வாங்க. ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷிஃப்ட் ராக்கெட்டுங்கிறது இந்தியாவின் காமர்ஸ், லாஜிஸ்டிக் மற்றும் ஷிப்பிங் டெக்னாலஜி துறையில் செயல்படுற நிறுவனம். ஆன்லைன் செல்லர்களுக்கு பல்வேறு கொரியர் மற்றும் லாஜிஸ்டிக் நிறுவனங்களுக்கு ஷிப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் அமேசான், ஃபிளிப்கார்ட் போன்ற மார்க்கெட் பிளேஸ்கள் மட்டும் இல்லாமல் தனியாக ஆன்லைன் பிஸ்னஸ் நடத்துவவங்களுக்கும் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழங்குறத முக்கிய பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. காமர்ஸ் துறையில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கிறது இந்த நிறுவனத்தை கவனிக்க வச்சிருக்கு. இந்த நிறுவனம் வெறும் கொரியர் கம்பெனி மட்டும் இல்ல, டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மூலியமா செல்லர்லயும் லாஜிஸ்டிக் பார்ட்னரையும் இணைக்குது. இப்ப ஐபிஓ டீட்டெயில் பார்த்தலாம். ஐபிஓ டேபிள பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 14ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட்ங்கிறது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அலாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அலாட் ஆகாதவங்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைச்சிரும். அலாட் ஆனவங்களுக்கு அதே நாள்ல கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூங்கிறது ₹10 சொல்லியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ₹92லேருந்து ₹97 வரை இருக்கு. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 154 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹9 டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கோடி இஷ்யூ வருது. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா 9 கோடி இஷ்யூ குடுக்குறாங்க. ஒரு லாட்டுக்கு 154 ஷேர் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி நீங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர் குறைஞ்சபட்சம் ஒரு லாட் அப்ளை பண்றீங்கன்னா ₹14,938 நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்க 13 லாட் வரையும் அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ₹1,94,194 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். கம்பெனியோட ஃபினான்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அசெட் ரொம்ப நல்லா ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது. கிராஜுவலா வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. 2051 கோடியா இருந்தது 2024ல. இப்ப பார்த்தீங்கன்னா 2504 கோடியா அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம்னு எடுத்துட்டீங்கன்னா 1357 கோடியிலிருந்து 2077 கோடியா வளர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பேட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் மேக்கிங் பண்ற கம்பெனி. அத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அதே போல லாஸ் மேக்கிங் பண்றனால எபிட்டாவும் மைனஸ்ல தான் இருக்கு. பாரோயிங்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சிருக்கிறது இதுவும் ஒரு நெகட்டிவ் தான். 213 கோடியிலிருந்து 242 கோடியா கடன் அதிகரிச்சிருக்கிறத நம்ம இங்க நோட் பண்ணணும். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர பொறுத்தவரை உங்களுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறனால ஆர்ஓசிஇ எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. அத இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. லிஸ்டிங் கெயின பொறுத்தவரையும் 23% வரையும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு ₹3400 வரையும் கிடைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கெயினுங்கிறது இப்போ இருக்க கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு தான் கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது மேக்ஸிமம் கட் ஆஃப் பிரைஸ் ₹97ன்னு வச்சுக்கிட்டா உங்களுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியமோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ₹3400 வரையும் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த நிறுவனம் இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணல. ஃபுல்லா லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. அதனால லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா இந்த நிறுவனத்த வாங்குறத அவாய்ட் பண்ணணும். அதுவே லிஸ்டிங் கெயினுக்காக நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க இந்த நிறுவனத்த கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பல அனலிஸ்ட்டோட கருத்தா இருக்கு. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணீங்களா? மாட்டீங்களா? இது மட்டும் இல்லாம ஐபிஓல எத்தன முறை அப்ளை பண்ணாலும் இன்னும் ஐபிஓவே கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்காக ஐபிஓல எப்படி அப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பட்டன்ல லிங்க் பண்ணியிருக்கேன். அத தட்டி பாருங்க. ஐபிஓ உள்ளிட்ட பங்குச்சந்தை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது பணப்பழகு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க.